எதுக்கு சார் ஆஃபீஸ் வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன சார் வேணும்? பதில். என்ன பதில்? எப்படி இந்த ஆஃபீஸில் டிகிரியே வாங்காதவனுக்கு 3 லட்ச ரூபா சம்பளம் தராங்கன்றதுக்கு பதில். சார் ஆக்சுவலாக இந்த ஆஃபீஸில் டிகிரிலாம் தேவையில்லை சார், டேலண்ட் இருந்தால் போதும். நல்ல ஆஃபீஸ் சார். ஓ அப்படியா? ஆமாம் சார். அப்போ நம்ம காலேஜில் சில பேர் டிகிரியே இல்லாமல் அரியர்ஸோடு சுற்றிக்கிருக்காங்கப்பா. அவங்களுக்கும் இங்கே வேலை தருவாங்களா? கூப்பிடுவோம், விபியை கேட்போம். சார் கூப்பிடு. கூப்பிடா. Raghavan, is everything okay? Just some marriage issues, sir. Can you give us some privacy? Okay. Thank you, sir. சார் மன்னிச்சிருங்க சார். சார் நான் இந்த டிகிரியை ஃபேக் பண்ணி தான் சார் இந்த கம்பெனிக்குள்ள வந்தேன். ஆனால் கஷ்டப்பட்டு உழைச்சி தான் சார் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன். மாதம் 3 லட்சம் சம்பளம் சார், ஆனால் 2 லட்சம் இஎம்ஐக்கே போயிடுது சார். சார் 6 மாதத்தில் கல்யாணம் வேற இருக்குது சார். கல்யாணம் முடிச்சு கையோட யூஎஸ் போகிறேன் சார். வாழ்க்கை இப்போ தான் சார் சந்தோஷமாக இருக்குது. தயவு செஞ்சு நான் காலேஜில் பண்ணதெல்லாம் மனசில் வச்சுட்டு என் வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க சார். ப்ளீஸ் சார். சார் நான் உங்கள் காலில் வேண்டாம் கூட விட. நன்றி. உட்கார். உன் லைஃபை கெடுக்கணும்னு நினச்சிருந்தா நீ ஃப்ராடுன்னு உன் விபிட்ட, உன் மாமனார் பரசுராம் கிட்ட எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருப்பேன். ஆனால் எனக்கு அது தேவையில்லை. தேங்க்யூ சார். பட் நீ டிகிரியே வாங்காமல் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கப்ப, கஷ்டப்பட்டு படித்து வேலை இல்லாமல் ரோட்டில் தருவேன் பைத்தியக்கார மாதிரி தெரியல. Am I right? ரைட் சார். டிகிரின்றது ஒரு பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் மாதிரி ராகவன். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த மாதிரி எத்தனை மாடி வேணால் கட்டலாம், ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் நீ என்ன பண்ண தெரியுமா? ஃபவுண்டேஷனே போடாமல் இந்த மாதிரி உன் லைஃப்பை பெருசாக கட்டிட்ட. இதை கொஞ்சம் லைட்டாக தட்டினா கூட மொத்தமாக காலி உன் லைஃப் மாதிரி. ரைட்? ரைட் சார். ஸோ நீ என்ன பண்ணுற? ஃபவுண்டேஷனை திருப்பி போடுற. புரியல சார். அதான்டா, நீ ஃபேக்காக வாங்கின டிகிரியை உண்மையாக வாங்க, அதுக்கு வச்ச 48 பேப்பரையும் நீ கிளியர் பண்ணுற. விளையாடாதீங்க சார். 48 பேப்பரோட பேர் கூட எனக்கு என்னன்னு இப்போ மறந்து போச்சு சார். சார் நான் காலேஜ் முடிச்சு 6 வருஷம் ஆச்சு சார். ரூல்ஸ் படி நல்லா எழுதலாமான்னு கூட தெரியும். ஏய், ரூல்ஸை பற்றி நீ பேசாதடா. உன் எல்லா பேப்பரையும் கிளியர் பண்ணுறதுக்கு போர்டில் பேசி லாஸ்ட்டாக ஒரு அட்டெம்ப்ட் வாங்கி தரேன். ஒரு அட்டெம்ப்ட்ல 48 பேப்பர் எப்படி சார் முடிக்க முடியும்? சார் எனக்கு ஆஃபீஸில் வேற காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வேலை இருக்கு சார். சார் என்னால் படிக்க முடியாது சார். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு நீ ஆஃபீஸ் டைம் சொன்ன போது தான் எனக்கு ஞாபகம் வருது. லாஸ்ட் செமஸ்டரில் 3 மாதம் 100% அட்டெண்டன்ஸ் இருந்தால் தான் ஹால் டிக்கெட் தருவேன்னு சொன்னேன். அதுக்கு நீ என்ன சொன்ன? அப்படியே டிகிரியே எனக்கு வேணாம் சார் சொல்லி கெத்தா ஐடி கார்டை தூக்கி போட்டு போனேன். ஞாபகம் இருக்கா? தட் ரூல் அப்ளைஸ் ஈவன் நவ். 8th செமஸ்டரில் உட்கார்ற, குட் பாயா 100% அட்டெண்டன்ஸ் எடுக்கிற, ஹால் டிக்கெட் வாங்குற, எக்ஸாம் எழுதுற. ஓகே? ஏன் சார் என்ன இப்படி செய்யறீங்க சார்? ப்ளீஸ். நான் செய்யலடா, நீ செஞ்ச தப்ப திருத்திக்க நான் தர செகண்ட் சான்ஸ் இது. சார் முடியாது சார். முடியாது சார். முடியாது சார். Hey, that is your choice, man. See, today is Friday. மண்டே காலையில் 8 மணிக்கு ஷார்ப்பா நீ அட்மின் பிளாக் முன்னாடி வந்து நிக்கிற. இல்ல நான் 11 o'clock ஷார்ப்பா உன் விபி முன்னாடி நிப்பேன். ஓகே? I miss you, man.